நம் நாட்டின் பல பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றமை கண்கூடு. நதிகளாலும் நீரோடைகளாலும் போஷிக்கப்பட்ட தேசத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட குடிநீர் தேவைக்கு அல்லலுறுவது வருத்தத்துக்குரிய விடயமே. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜெய்கா கிராமமே இது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட சுமார் 200 குடும்பத்தினர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெய்கா திட்டத்தின் கீழ் குடியேற்றப்பட்ட இந்த கிராம மக்கள் ஆரம்பம் முதல் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் இந்த பிரதேசத்தில் கிணறுகள் அமைப்பதற்கு சிரமமாக காணப்பட்டமையால் மோட்டார் இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்று வந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 2 மாசம் இந்த வீடு கட்டி எங்களுக்கு சுனாமியால நாங்க இங்க வந்து இந்த வீடு கட்டி எங்களுக்கு இந்த ஜெய்கா நிறுவனம் வந்து ஒரு மோட்டர் ஒன்று போட்டு தந்து நாங்க இந்த 6-7 வருஷமா மாசம் 60,000-70,000 இந்த மக்களால் யார விட்டு நாங்க இந்த தண்ணியை பாவிச்சுன்னு வந்தோம். இப்ப 2 மாசத்துக்கு முதல் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து நாங்க ஒரு ஊர் மக்கள்கிட்ட இருந்து அற விட்டு பிரதேச சபை எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்து நாங்க போட்டு மோட்டர் ஒன்று வாங்கி போட்டு விளைஞ்சோம். இப்ப சம்பூர்ணமா இல்ல மோட்டர் பம்ப் எல்லாம் பழுதாயிட்டு. இதேவேளை இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்றுக் கொள்வதற்காக செலவிடப்படும் மின்சார கட்டணம் கூட மக்களினால் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் தற்பொழுது தமக்கான குடிநீரை பெறுவதற்கு பயன்படுத்தி வந்த மோட்டார் இயந்திரம் பழுதடைந்துள்ளமையால் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்ல எங்களுக்கு புள்ளியல் ஸ்கூலுக்கு போற புள்ளியல் ஊத்த உடுப்பட போகுதுகள் மர வந்து இது 2 நாளைக்கு ஒருக்கா வந்து 3 நாளைக்கு ஒருக்கா வந்து 2 புள்ளி தண்ணி தராங்க. அந்த தண்ணி எங்களுக்கு காணாம 2 குடும்பத்துக்கு தண்ணி காணா. இப்ப தண்ணியை தாங்க சொல்லி நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு தண்ணி 2 எண்ணத்துல தாராங்க. எங்களுக்கு தண்ணி காணா. புள்ளைகள் குட்டிகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு சோறு சரியாகிட்டு தண்ணி காணாது. நாங்க அது 3 நாளையே நம்ம தண்ணி தாராங்கல்ல எங்களுக்கு 2 எண்ணத்துக்கு மேல தண்ணி கொடுக்கணும் ஓட வச்சுக்காங்க. மோட்டரை கணக்கி தர நாங்க பெரிய தாழ்மையோட கேட்கிறோம். இதன் காரணமாக தமக்கான நீர் தேவையினை பூர்த்தி செய்வதற்காக சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார். நீண்ட காலமாக தாம் எதிர்நோக்கி வரும் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுத் தருமாறு ஜெய்கா கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.